கடந்த 2 நாட்களாக நான் வந்து சொல்லிய அதே வேப்ப மரம், அதே வேப்பம் மருத்துவ பயன் கொண்டதை தான் இன்றைக்கும் சொல்ல போகிறேன். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று பார்த்தீங்கன்னா வித்து அதனுடைய விதையில் எடுக்கப்படுகின்ற எண்ணெயில் வந்து நிறையா ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் சொன்னேன். இன்றைய அதோட கண்டினியூவேஷன், அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த எண்ணெய் குறிப்பாக ஒரு 2 மருத்துவ பயன் மேற்கொண்டு அதனுடைய வகைகள் வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து சர்க்கரை வேம்பு, மலை வேம்பு என்று சொல்லப்படுகின்ற 2 வகை வந்து சொல்லப்படுகின்ற அந்த வகையை வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பம் எண்ணெய், இது வந்து கீழ்வாயு என்று சொல்லப்படுகின்ற ஆர்த்ரடிஸ், பற்பல வந்து மூட்டு வலி சொல்றாங்கல்ல, அதற்கும் வந்து நீங்கள் எத்தனையோ ஜெல்லு எத்தனையோ ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது கூட கொஞ்சம் வேப்பெண்ணையும் சேர்த்து தடவினீங்கன்னா கொஞ்சம் அந்த வலி நிவாரணி, அதாவது எப்படி சொல்லுதுன்னா அந்த ஹீல் ஆகிடும் டோட்டலாக. வந்து அந்த வெப்பமானது உள்ள ஆற்றின்னு சொல்லுவாங்க, உள்ள இருக்க ஹீட்டை கூட ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய வீக்கம் அந்த வலி முற்றிலும் குணமாகும் இந்த வேப்பம் எண்ணெயில். மேற்கொண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை வந்து தினசரி பத்திய முறைப்படி சாப்பிட்டாவே இளஞ்சூரியனை போல் நம்மளுடைய உடம்பு காணப்படும். அதாவது 48 நாள் இதனுடைய சமூலத்தை, அதாவது வேப்பம் சமூலத்தை, அதாவது இலை, பூ, காய், பழம், இந்த ஏதாச்சும் ஒரு 2 காம்பினேஷனில் வந்து நீங்கள் சாப்பிட்டாவே போதும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டையானது, அதாவது வேப்ப மரத்து பட்டை, இந்த பட்டையானது வந்து அதே மாதிரி நிம்பினிடின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில அல்கலாய்ட்ஸ் வந்து இந்த பட்டையில் அதிகமாக காணப்படுகின்றது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, மலேரியா சுரம், உதாரணத்துக்கு அண்மையில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்து அதிகமாக பரவிட்டு இருந்தது. இதற்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மருத்துவ முறை வந்து ஃபாலோ பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் விளம்பரம் இல்லாமல், அதாவது எப்படி சொல்றதுன்னா அதில் இருக்கிற மூலிகை வந்து எண்ணற்ற வியாதிகளை குணப்படுத்திய பொழுது இல்லாமல், அதற்கு பார்த்தீங்கன்னா டெங்கு வந்த பிறகுதான் இந்த நிலவேம்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான மூலிகை வந்து எல்லோரானாலும் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலவேம்பு அதோட பவுடர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்து பட்டையும் வந்து சேர்ப்பாங்க. கிட்டத்தட்ட 9லேருந்து ஒரு 18 வகையான மூலிகைகள் வந்து அந்த நிலவேம்புல வந்து சேர்க்கப்படுகின்றது. இதுதான் இந்த டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், மலேரியா ஜுரமாக இருக்கட்டும், டைஃபாய்டு, எனி ஃபீவரிஷ், அதாவது உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் போடுறேன், நான் நிறைய டேப்லெட்ஸ் போடுறேன், பட் இன்னும் ஃபீவர் கண்ட்ரோலாக இல்லைன்னா நீங்கள் தினசரி ஒரு 2 வேளை 3 நாட்கள் வந்து இந்த கஷாயம், அதாவது நிலவேம்பு என்று சொல்லக்கூடிய இந்த கஷாயம் வந்து சாப்பிட்டீங்கன்னாவே நிற்கும். இது வந்து அரசாங்கத்து மூலியமாகவும் சரி, பல்வேறு அனுபவம் மூலியமாகவும் சரி, எல்லோரும் இன்றைய நாளில் வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஸோ இப்படி பல்வேறு மூலிகை இருக்கு. இருந்தாலும் இந்த நிலவேம்பு, அதாவது நிலவேம்பு பவுடர்ஸ்லேயே வந்து இந்த மர வேர்பட்டை, அதாவது மரப்பட்டை வந்து வேப்ப மரத்து பட்டை வந்து சேர்க்கப்படுகின்றது. ஸோ அப்படிப்பட்ட நிலவேம்பிலேயே முக்கியமான ப்ராடக்ட் வந்து இந்த வேப்ப மரத்து பட்டை வந்து சேர்க்கப்படுகின்றது. அதனால் மேற்கொண்டு மலேரியாவாக இருக்கட்டும், டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், பற்பல, அதாவது எப்படி சொல்றதுன்னா கிருமிகள் கொண்ட காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா அதிக மருந்துகள் எடுத்துக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்படுகின்ற நஞ்சு தன்மை கொண்ட காய்ச்சலாக இருந்தாலும் சரி, இந்த வேப்ப மரத்து பட்டை வந்து அதிகமாக அதை வந்து கஷாயம் இட்டு குடித்தாவே உங்களுக்கு வந்து அந்த ஃபீவரிஷ் வந்து இல்லாமல் இருக்கும். காரணம் என்னன்னா, இதற்கு வந்து வேர்வை பெருக்கி, அதே மாதிரி சிறுநீர் பெருக்கி, அதே மாதிரி வெப்பம் அகற்றி செய்கை வந்து இதற்கு வந்து அதிகமாக இருக்கு. அதனால உள்ள இருக்க அதாவது உஷ்ணம், அதாவது உடற்தீன்னு சொல்லுவாங்க, அந்த தீ வந்து ஓரளவு தான் நமக்கு உடம்புல இருக்கணும். வயிற்றிலே பார்த்தீங்கன்னா அக்னி தீன்னு, வயிற்றிலே ஒரு தீ இருக்கும். அந்த செரிமானத்திற்கு வந்து அந்த தீ பயன்படுத்துறதுனால தான் செரிமானமே நடக்குது. அதாவது சொல்லுவாங்க ஆக்சிடேஷன் ப்ராசஸ் உள்ள வந்து டைஜஷன் நடக்கிறப்ப அதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஆக்சிஜன் தேவைப்பட்டு அதை வந்து செரிமானம் பண்ணி அப்படின்லாம் நிறைய டீட்டெயிலாக அறிவியல் பூர்வமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உடற்தீ இதை வந்து சரியளவு, ஒரு மனிதன்னா இந்த அளவு தான் டெம்பரேச்சர் இருக்கணும்னு சொல்லி இருக்குல்ல, அதை வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து வேப்ப மரத்து பட்டை, அதாவது அதை வந்து நீங்கள் கஷாயம் விட்டு குடித்தாவே மேற்கொண்டு ஏதாச்சும் அப்நார்மலிட்டிஸ், அதாவது எப்படி சொல்லுதுன்னா சரியாக அந்த அளவில் இல்லாமல் டெம்பரேச்சர் ஹையாக இருந்து ஃபிவரிஷாக இருந்தவங்களுக்கு இது கொடுத்தோம்னாவே சரியாயிடும். இது வந்து நார்மலாக வெறும் பட்டையை எடுத்து கஷாயம் விட்டாலும் கொடுத்தாலும் நல்லது தான். மேற்கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காயை கஷாயம் விட்டு குடித்தாலும் நல்லது. மேற்கொண்டு இந்த நிலவேம்பு, அதாவது நிலவேம்பையும்
தொடர்ந்து அதை கஷாயம் விட்டு குடித்தாலும் சரி நல்லது தான். மேற்கொண்டு இத்தனை ப்ராடக்ட்ஸு இது கூட சிற்றரத்தை இது கூட பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது கோழை அகற்றி செய்கை உடையதாக சேர்ப்பாங்க. மிளகு இது மாதிரிலாம் சேர்த்து நீங்கள் வந்து ஃபர்தராகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது கபசுர குடிநீர்னு சொல்லுவாங்க. கபத்தை போக்கினாவே ஆட்டோமேட்டிக்காக கபம் இந்த சார்ந்த ஒரு டிசார்டர்ஸ் நம்ம நீக்கினாவே மேக்ஸிமம் அந்த ஃபீவரிஷ் குறைஞ்சிரும். ஸோ இப்போ பட்டை பார்த்தோம். மேற்கொண்டு இத்தனை உறுப்புகள் கொண்ட வேப்ப மரத்தில் ஒவ்வொரு மருத்துவ பயனும் ஒவ்வொன்றா பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்தில் வந்து வெரைட்டிஸ் வந்து மலைவேம்பு சர்க்கரை வேம்பு என்று சொல்லப்படுகின்ற 2 வகை இருக்கு. இந்த சர்க்கரை வேம்பு பேரே பார்த்தீங்கன்னா சர்க்கரை வேம்பு. சர்க்கரை என்பது இனிப்பு, வேம்பு என்பது கசப்பு, எல்லோருக்கும் தெரிஞ்சது. இந்த சர்க்கரை வேம்பு இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு கசப்பாக இருக்கும். ஆனால் அந்த சர்க்கரை வேம்பு வகை இருக்கு பாருங்க, அதில் எல்லா உறுப்புகளும் இனிப்பாக இருக்கும். உதாரணத்திற்கு சர்க்கரை வேம்பின் இலையானது கரும்பு சுவை உடையது, சர்க்கரை வேம்பின் பட்டையானது கற்கண்டு சுவை, சர்க்கரை வேம்பு விதையானது நெல்லிக்காய் சுவை, அதாவது சர்க்கரை வேம்பின் காய் இருக்கு பாருங்க, அது வந்து மாம்பழத்தின் சுவை. ஸோ இப்படியெல்லாம் ஒரு வேப்ப மரம் நம்ம ஊரில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதாவது எப்படி சொல்றதுன்னா எல்லா உறுப்புகளும் இனிப்பு சுவை. இது வந்து ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த சர்க்கரை வேம்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது. 1888 87களில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அதாவது சென்னை மாகாணத்தில் வந்து இந்த ஒரே ஒரு மரம் வந்து இருந்ததா ஒரு வரலாறு, அதே நேரத்தில் ஒரு குறிப்பு சொல்லுது. அதாவது 1800, அதாவது ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு இந்த சர்க்கரை வேம்பு ஒரே ஒரு மரம் இருந்திருக்கு. இதை வந்து அந்த காலகட்டத்து மக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் அதிக இனிப்பு சுவைய உடையதாக இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அந்த மரம் டோட்டலாக அகற்றப்பட்டு உள்ளது. சரிங்களா? அதனுடைய மருத்துவ பயன் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண வேம்பின் சமூலத்தை 40 நாள் சாப்பிட்டாவே உங்களுக்கு உடம்பு வந்து பொன்னிறமாக அடையும், இளஞ்சூரியன் போல இருக்கும். இந்த சர்க்கரை வேம்பு அதனுடைய எந்த உறுப்பு எடுத்தாலும் சரி, காயா இருக்கட்டும், வித்தா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், இதை வந்து நாள் முறைப்படி காலை இரவு வந்து சாப்பிட்டாவே கவன சித்தி யோக சித்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு என்ன, அதாவது எப்படி சொல்லணும்னா சித்திகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயலை முடிக்கக்கூடிய துணிவு, ஒரு ஒரு கூர்மை வந்து இந்த சர்க்கரை வேம்புக்கு இருக்கு. உதாரணத்துக்கு என்னவோ எல்லா உணவும் நம்ம சாப்பிடுவோம், அதே நேரத்தில் எவ்வளவோ பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு வேலைன்னு வந்துட்டா பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு துணிவின்மை இருக்கும், அதே நேரத்தில் ஒரு சிந்தனை வந்து செயலிழந்து போனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கான்சன்ட்ரேட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா ஹையாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வேம்பு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எங்கே சர்க்கரை வேம்பு இருக்குன்றது நம்ம வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லா உறுப்புகளும் இனிப்பு சுவை, ரொம்ப அதிசய மூலிகை வந்து இந்த சர்க்கரை வேம்பு. இந்த வேம்பின் ஒரு வகை தான் சர்க்கரை வேம்பு. ஸோ அந்த சர்க்கரை வேம்பை வந்து நீங்கள் தினசரி பயன்படுத்தினாவே கவன சித்தி யோக சித்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த கான்சன்ட்ரேட்டிங் பவர்ஸ் ஐக்யூ வந்து டெவலப் ஆகும். இது வந்து மாணவர்களுக்கும் சரி, மற்ற படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, ஒரு சில வேலைகள் ஹையாக முடிக்கிறவங்களும் சரி, இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் மலைவேம்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை, வேம்பின் ஒரு வகை. இந்த மலைவேம்பு அதிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் வந்து மலைவேம்பாதி தைலம்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிசிஓடி என்று சொல்லப்படுகின்ற பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மணத்தக்காளி கொத்து மாதிரி வந்து அவர்களுடைய கர்ப்பப்பை அதாவது உள்ள வந்து இருக்கும். இதனால என்ன பண்ணுறது, ஒபிஸாக இருப்பாங்க, ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மாதந்தோறும் வந்து அந்த மென்சுரல் டிசார்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதாவது அவங்க ஊதிட்டே போவாங்க, அதாவது வெயிட் கெயின் ஆகிட்டே இருப்பாங்க. மேற்கொண்டு இந்த தைராய்டா அப்படின்ற செக் பண்ணுறது, அது இல்லாமல் இந்த 3 மாதத்திற்கு ஒரு தடவை இல்லை 5 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு வந்து டேஸ் ஆகும். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சராசரி நார்மல் லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும்னா இந்த மலைவேம்பாதி தைலத்தை வந்து எல்லா சித்தா டாக்டர்ஸ்க்கும் தெரியும், சித்த மருத்துவத்திலும் இருக்கு. ஸோ அந்த மலைவேம்பாதி தைலத்தை வந்து நீராகாரம், அதாவது இரவில் உள்ள, அதாவது நேற்றைய நம்ம உணவில் வந்து அதனுடைய தண்ணி இருக்கும் தெரியுமா, நீராகாரம்னு சொல்லுவாங்க. விடிய காத்தால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரே ஒரு 2 ஸ்பூன் வந்து மலைவேம்பாதி தைலம் ப்ளஸ் அந்த நீராகாரத்தோட மிக்ஸ் பண்ணி தினசரி வெறும் வயிற்றில் பெண்கள் வந்து சாப்பிட்டா அந்த எப்படி சொல்கிறது, பிசிஓடியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஓவலேஷன் ப்ராசஸ் வந்து சரியாக நடக்கலை அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து இது.
அதாவது அதிக முக்கியத்துவம் பெண்களுக்கு வந்து இந்த மலைவேம்பாதி தைலம் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். சொல்லப்போனால் மற்ற டேப்லெட்ஸ் போட்டு இன்டியூஸ் பண்ணி அந்த அதாவது எப்படி சொல்கிறது மென்சுரேஷன் வர்றதுக்கு நீங்கள் இந்த மலைவேம்பாதி தைலம் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஸோ அது போன்று வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி வேம்பின் வகை, வேம்பு மட்டும் மருத்துவ பயன் இல்லை, வேம்பின் வகை மலைவேம்பு, சர்க்கரை வேம்பு ரொம்ப அற்புதமான வெரைட்டிஸ். அதோட மருத்துவ பயன் என்ன சொல்லிகிட்டே போகலாம். நான் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக மலைவேம்பு பெண்களுக்கு, அதே நேரத்தில் சர்க்கரை வேம்பு அனைத்து வயது உள்ளவங்களுக்கும். ஸோ இப்படி இந்த வேம்பின் பற்பல மருத்துவ பயனை வந்து நம்ம ஒரு கடந்த 3 நாட்களுக்கு மேலே நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி இந்த வேப்பம் மரத்தை வந்து நம்ம வளர்த்து அதனுடைய மருத்துவ பயனை நாளடைவில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஸோ இதே போன்று வேறொரு மருத்துவ பயன் மிக்க கொண்ட மூலிகையை வந்து நாளைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.